வணக்கம். இந்த விரிவான கலந்துரையாடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம மார்கன் ஹவுஸில் எழுதின தி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட சில முக்கிய கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். கூடவே இதுக்கும் நம்ம தமிழ் சினிமாவுக்கும் என்ன மாதிரி சுவாரஸ்யமான தொடர்புகள் இருக்குன்னு ஆலோச போறோம். நம்மகிட்ட இருக்கிற குறிப்புகள் இந்த புத்தகத்தையும் சில தமிழ் படங்களையும் நல்லா இணைச்சு காட்டுது. வெறும் நம்பர்ஸ் கணக்கு வழக்குகள்னு இல்லாம நம்ம பணத்தை பத்தின முடிவுகளை, ஏன் நம்ம வாழ்க்கையே நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள் எப்படியெல்லாம் மாத்துதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா உதாரணங்கள் வழியா பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா பணத்தை பத்தின இந்த சைக்காலஜி பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி பணங்கிறது வெறும் பேப்பர் இல்ல, நம்பர் இல்ல. அதுக்குள்ள நம்ம பயம், ஆசை, நம்மளோட பழைய அனுபவங்கள், ஏன் நம்ம சமூகத்தில் இருக்கிற அழுத்தங்கள் கூட எல்லாம் கலந்துருக்கு. தமிழ் சினிமா பல தடவை இந்த மாதிரி சிக்கலான மனுஷ உணர்வுகளையும் சமூகத்துல பணம் எப்படி ஒரு பங்கு வகிக்குதுங்கிறதையும் ரொம்ப அழகா சில சமயம் மறைமுகமா கூட காட்டுது. அந்த இணைப்புகளை பார்க்கறது சுவாரஸ்யமா தான் இருக்கும். சரி, அப்போ கருத்துக்கு போயிடலாம். புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, யாரும் பைத்தியக்காரர்கள் இல்ல, நோ ஒன்ஸ் கிரேசி. அதாவது பண விஷயத்துல ஒருத்தர் எடுக்கிற முடிவை நமக்கு பார்க்க விசித்திரமா இருக்கலாம், இல்ல ஒரு மாதிரி முட்டாள்தனமா கூட தோணலாம். ஆனா அவங்க கடந்து வந்த பாதை, அவங்க பார்த்த மனுஷங்க, அவங்களுக்கு கிடைச்ச அனுபவம், இத வச்சு பார்த்தா அவங்களுக்கு அந்த முடிவு சரிதான். இதுக்கு நம்ம குறிப்புகள்ல பிச்சைக்காரன் படத்தை உதாரணமா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவங்க அம்மாவுக்காக ஒரு குறிப்பிட்ட காலம் பிச்சைக்காரனா வாழ வேண்டியிருக்கும். பணத்தோட 2 எக்ஸ்ட்ரீமையும் பாப்பாரு. பயங்கர செல்வம், அப்புறம் கொடுமையான வறுமை. ஒரு கோடீஸ்வரனா இருந்தப்போ பிச்சைக்காரங்களோட உலகம் அவருக்கு புரியாம இருந்திருக்கலாம், ஏன்னு இவங்க இப்படி இருக்காங்கன்னு தோணியிருக்கலாம். ஆனா அந்த சூழல்ல அவரே வாழும்போது அவங்களோட செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள், அவங்களோட முன்னுரிமைகள் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. ஆமா, இதுல கவனிக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா, இது மத்தவங்களோட ஃபினான்ஷியல் முடிவுகளை நாம எப்படி பார்க்கறோங்கிறது மட்டும் இல்ல, நம்மளோட சொந்த முடிவுகளையும் நம்ம எப்படி பார்க்கறோங்கிறதும் தான். ஒருத்தர் ஏன் ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லயே திரும்ப திரும்ப பணத்தை போடுறாரு, இல்ல ஏன் ஒருத்தர் ரிஸ்க் எடுக்கவே பயப்படுறாரு, இதுக்கெல்லாம் அவங்களோட பர்சனல் அனுபவம் தான் காரணம். ஒருவேளை 90களில் ஷேர் மார்க்கெட்ல பெருசா நஷ்டப்பட்ட ஒருத்தருக்கு இன்னைக்கு மார்க்கெட் எவ்வளோ நல்லா இருந்தாலும் அதுல பணம் போட ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ரியல் எஸ்டேட்ல தொடர்ந்து லாபம் பார்த்த ஒருத்தர் வேற எதுலயும் முதலீடு பண்ண யோசிக்கலாம். இது ஒரு மாதிரி அனுபவ சார்புன்னு சொல்லலாம், எக்ஸ்பீரியன்ஷியல் பயஸ். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மற்றவங்களை ஜட்ஜ் பண்றதை குறைச்சிக்கலாம், நம்ம முடிவுகளையும் கொஞ்சம் அப்ஜெக்டிவா பார்க்க பழகிக்கலாம். ஆக ஒருத்தரோட பைத்தியக்காரனுங்கிறது அவங்களோட யதார்த்தத்தோட கண்ணாடி மாதிரி. கரெக்ட். இது நம்ம கிட்ட கொஞ்சம் பொறுமைய கூட வளர்க்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கருத்து, அதிர்ஷ்டமும் இடரும், லக் அண்ட் ரிஸ்க். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, வெற்றிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம திறமை, நம்ம உழைப்பு. அதே மாதிரி தோல்விங்கிறது முழுக்க நம்ம தப்புனால தான் வந்தது அப்படின்னு. ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டுலயுமே நம்ம கண்ட்ரோல மீறின சில விஷயங்கள் இருக்கு. அதாவது அதிர்ஷ்டம் அப்புறம் ரிஸ்க், இது ரெண்டுக்குமே பெரிய பங்கு இருக்கு. இங்கதான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. இதுக்கு குரு படத்தை உதாரணமா கொடுத்திருக்காங்க. குருபாய் ஒரு சாதாரண கிராமத்து பையன் எப்படி ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டா உருவாகிறாருங்கிற கதை. அவரோட பார்வை, அந்த துணிச்சல், கடின உழைப்பு, அதெல்லாம் மறுக்கவே முடியாது. நிச்சயமா. ஆனா அவரோட அந்த பயணத்துல சில அதிர்ஷ்டமான விஷயங்களும் நடந்துச்சு இல்லையா? கரெக்டான டைம்ல கிடைச்ச சில கான்டாக்ட்ஸ், அப்போ இருந்த கவர்மெண்ட் பாலிசி அவருக்கு சாதகமா இருந்தது, போட்டியாளர்கள் செஞ்ச சில தவறுகள், இதெல்லாம் கூட அவரோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதே சமயம் அவர் எடுத்த பல ரிஸ்குகள் பாதகமாவும் போயிருக்கலாம். ஆமா, இதை இன்னும் கொஞ்சம் பெரிய பார்வையில பார்த்தா ஃபினான்ஷியல் சக்சஸ்ங்கிறது ஒரு நேர்கோட்ல போற பயணம் இல்ல. அதுல நிறைய ஏற்ற இறக்கம் இருக்கும், நாம எதிர்பார்க்காத திருப்பங்கள் இருக்கும். ஒரு ஸ்டார்ட் அப் ஜெயிக்கிறதுக்கு அதோட பவுண்டரோட திறமை மட்டும் பத்தாது. சந்தையோட சூழல், சரியான நேரம், டைமிங் ரொம்ப முக்கியம். ஏன் ஒரு பெரிய பேண்டமிக் மாதிரி நாம கணிக்கவே முடியாத விஷயங்கள் கூட அதோட வெற்றியோ தோல்வியோ தீர்மானிக்கலாம். இதை நாம உணரும்போது ஜெயிச்சா பயங்கர தலக்கணமும், தோத்துட்டா பயங்கர தாழ்வு மனப்பான்மையும் வராம பார்த்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கூட நீங்க எவ்வளோதான் ரிசர்ச் பண்ணாலும் பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ்னு சொல்ற மாதிரி சுத்தமா எதிர்பார்க்காத ஆனா பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வெற்றியில கொஞ்சம் பணிவு வேணும், தோல்வியில கொஞ்சம் பொறுமை வேணும். ரெண்டுலயுமே தொடர்ந்து கத்துக்கிற மனப்பான்மை ரொம்ப முக்கியம்.
எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியாதுன்னு ஏத்துக்கிட்டாலே ஒரு விதமான மன அமைதி கிடைக்கும் பாருங்க. உண்மைதான். அந்த பணிவு நம்மள இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்க வைக்கும். சரி, அடுத்த கருத்து. கூட்டு வளர்ச்சியின் அற்புதம். காம்பவுண்டிங் இஸ் மேஜிக். இது இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்துல ரொம்ப பாப்புலரான ஒரு கான்செப்ட். அதாவது சின்ன தொகையா இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து முதலீடு செஞ்சு அதுல வர்ற லாபத்தையும் திரும்ப முதலீடு செஞ்சா காலம் போக போக அதோட வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். ஆரம்பத்துல பார்க்க ஆம வேகத்துல போற மாதிரி தெரியும். ஆனா போக போக அதோட பவர் புரியும். இத புரிஞ்சுக்கிறதுக்கு விக்ரம் வேதா படத்துல வேதாவோட ஸ்டைல உதாரணமா சொல்லியிருக்காங்க. வேதா எடுத்தோம் கழுத்தோன்னு எதையும் செய்ய மாட்டாரு இல்லையா? பொறுமையா இன்ஃபர்மேஷன் சேகரிப்பாரு, சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிப்பாரு, எதிராளி என்ன பண்ணுவாருன்னு யோசிப்பாரு, கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணி அப்புறம்தான் அடிப்பாரு. அவரோட ஒவ்வொரு சின்ன சின்ன மூவும் மொத்தமா சேர்ந்து பார்க்கும்போது ஒரு பெரிய இம்பாக்ட் உருவாக்குது. ஆமா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் அப்படிதான். முதல்ல சில வருஷத்துக்கு பெருசா ஒன்னும் தெரியாது. ஆனா ஒரு 10, 15, 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த வட்டிக்கு வட்டி சேர்ந்து ஆரம்பத்துல போட்ட பணத்தை விட பல மடங்கு பெருகி இருக்கும். அந்த பொறுமை, அந்த காத்திருப்பு தான் இங்க முக்கியம். ரொம்ப சரியான ஒப்பீடு. கூட்டு வளர்ச்சியோட உண்மையான மேஜிக் அதோட கணக்குல இல்ல. அதை நாம அனுமதிக்கிற நம்மளோட நடத்தையில தான் இருக்கு. நிறைய பேரு ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் இறங்குனாலே பயந்து வித்துடுவாங்க. இல்லனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சில வருஷம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனா பொறுமை இல்லாம அதை மாத்திருவாங்க. இப்படி பண்றதுனால அந்த காம்பவுண்டிங்கோட முக்கியமான பலனான அந்த நீண்டகால வளர்ச்சி அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. இது வெறும் பணத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம திறமைகளை வளர்த்துக்கிறது, அறிவை சேர்க்கறது, இது எல்லாத்துக்குமே பொருந்தும். தொடர்ந்து செய்யற சின்ன சின்ன முயற்சி காலப்போக்குல பெரிய மாற்றத்தை தரும். அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது, அடிக்கடி பிளானை மாத்துறது, இதெல்லாம் காம்பவுண்டிங்கோட எதிரி. நீண்டகால நோக்கத்தை மனசுல வச்சு பொறுமையா இருக்கிறதா செல்வத்தை உருவாக்குறதுக்கு அடிப்படை. ஆஹா, டைம் தான் இங்க உண்மையான அசெட். அடுத்ததா, இதுவும் ஒரு முக்கியமான வித்தியாசம். செல்வந்தர் ஆவதும் செல்வந்தராக நிலைப்பதும். கெட்டிங் வெல்தி வர்சஸ் ஸ்டேயிங் வெல்தி. பணக்காரர் ஆகிறதுக்கு ஒரு சில திறமைகளும் ஒரு மனநிலையும் தேவை. உதாரணத்துக்கு தைரியம், ரிஸ்க் எடுக்கிற தன்மை, வாய்ப்புகளை வேகமா பயன்படுத்திக்கிறது. ஆமாம். ஆனா அந்த செல்வத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் இன்னும் வளர்க்கறதுக்கும் வேற சில திறமைகள் தேவை. பணிவு, எச்சரிக்கை உணர்வு, சேமிப்பு, பேராசையை கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி. இதுக்கு சிவாஜி தி பாஸ் ஒரு நல்ல உதாரணம் இல்லையா? சிவாஜி அவரோட புத்திசாலித்தனம், ஹார்ட் ஒர்க், அப்புறம் அந்த தைரியமான மூவ்ஸ்னால ரொம்ப சீக்கிரமா பெரிய பணக்காரர் ஆயிடுவாரு. ஆனா அவரோட அந்த வேகம் சில சமயம் எதிரிகளை சாதாரணமா நினைக்கிறது அதுவே அவரை வீழ்ச்சிக்கும் கொண்டு போகும். எல்லாத்தையும் இழந்துடுவாரு. ஆமா, கரெக்ட். அதுக்கப்புறம் அவரை திரும்பவும் மேல வரும்போது அந்த பழைய வேகத்தோட சேர்ந்து ஒரு விதமான எச்சரிக்கையும் பிளானிங்கும் இருக்கும். பாதியில பணக்காரர் ஆகுறதையும் 2வது பாதியில பணக்காரரா இருக்கிறதுக்கான போராட்டத்தையும் பாக்குறோம். இது ஒரு ஆழமான சைக்கலாஜிக்கல் சிக்கலை காட்டுது. செல்வம் சேர்க்கறதுக்கு தேவைப்படுற அந்த மனநிலை, அதாவது ரிஸ்க் எடுக்கிறது, ஆப்டிமிசம், சில சமயம் செல்வத்தை தக்க வைக்கிறதுக்கு தேவைப்படுற மனநிலைக்கு, அதாவது எச்சரிக்கை, ரிஸ்க் பத்தின ஒரு பெசிமிசம் நேர் எதிரா இருக்கலாம். நிறைய பேர் கட்டத்தை தாண்டிடுறாங்க, ஆனா 2வது கட்டத்துல தடுமாறுறாங்க. இதுக்கு காரணம் அதே வேகத்தோட அதே அளவு ரிஸ்க் திரும்பவும் எடுக்க நினைக்கிறது. ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் அதை இழக்காம பாத்துக்கிறது தான் முக்கியம். சர்வைவல் தான் கீ. மார்க்கெட் ஏற்ற இறக்கம், எக்கனாமிக் ஸ்லோடவுன், சட்ட மாற்றம், ஏன் நம்ம பர்சனல் லைஃப்ல வர்ற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கூட உங்க பணத்தை கரைக்கலாம். அதனால செல்வங்கிறது ஒரு தடவை ஜெயிக்கிற லாட்டரி டிக்கெட் இல்ல, அது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் மாரத்தான். அதுல நீடிச்சு நிக்கணும்னா டிஃபென்ஸ், அதாவது தற்காப்பு ஆட்டமும் முக்கியம். வெறும் அஃபென்ஸ், தாக்குதல் ஆட்டம் மட்டும் பத்தாது. இன்ஃப்ளேஷனை தாண்டி வளர்ச்சி இருக்கிறத பாத்துக்கிறதும் தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்கிறதும் இந்த டிஃபென்ஸோட ஒரு பாகம்தான். தற்காப்பு ஆட்டம், இது நல்ல பார்வை. அடுத்து வர கருத்து ஒருவேளை நம்ம கேக்குற நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கலாம். சுதந்திரமே இறுதி இலக்கு. ஃப்ரீடம் இஸ் தி அல்டிமேட் கோல். பணத்தோட உண்மையான மதிப்புங்கிறது நம்ம வாங்குற பெரிய பெரிய பொருட்கள்ல இல்ல. அதுக்கு பதிலா நம்ம நேரத்தையும் நம்ம வாழ்க்கையும் நம்ம இஷ்டப்படி அமைச்சுக்கிற சுதந்திரத்துல தான் இருக்கு. எப்போ வேலை செய்யணும், யார் கூட வேலை செய்யணும், எப்போ ரெஸ்ட் எடுக்கணும், எதுல நம்ம நேரத்தை செலவழிக்கணுங்கிறத நாமளே முடிவு பண்ற அந்த பவர் தான் உண்மையான செல்வம். இத புரிஞ்சுக்க காக்கா முட்டை படத்தை நினைச்சு பார்க்கலாம். அந்த சேரியில இருக்கிற சின்ன பசங்க ஒரு பீட்சா சாப்பிட ஆசைப்படுவாங்க, அதுக்காக காசு சேர்ப்பாங்க. ஆனா அவங்களோட நாளோட சந்தோஷங்கிறது அந்த பீட்சாவை நம்பி மட்டும் இல்ல. ஆமா. தெருவுல ஜாலியா ஓடி ஆடி விளையாடுறது,
சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷப்படுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கனவு காண்றது, இதுல தான் உங்களோட உண்மையான சந்தோஷம் இருக்கு. பணம் அவங்களுக்கு அந்த பீட்சாவை வாங்கி தரலாம், ஆனா அவங்களுக்கு இயல்பாவே இருக்கிற அந்த சுதந்திர உணர்வை பணம் கொடுக்கல. ஒரு வகையில பணம் இல்லாமலே அவங்க ஒரு விதமான ஃப்ரீடத்தை அனுபவிக்கிறாங்க. ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டு இது. இது பணம், சந்தோஷம் இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சிக்கலான உறவை நல்லா விளக்குது. பணம் நேரடியா சந்தோஷத்தை வாங்காதுங்கிறது உண்மைதான். ஆனா அது சுதந்திரத்தை வாங்க உதவும். அந்த சுதந்திரம் சந்தோஷத்துக்கான வழியை திறந்து விடலாம். எப்படின்னா, போதுமான சேமிப்பு இருந்தா உங்களுக்கு பிடிக்காத ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வேலையை விட்டுட்டு மனசுக்கு பிடிச்ச குறைஞ்ச சம்பளம்னாலும் பரவாயில்லன்னு ஒரு வேலையை செய்ய தைரியம் வரும். இல்ல ஒரு அவசர தேவைன்னா யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய நிலைமை வராது. இல்ல உங்க பிள்ளைகளோட படிப்புக்கோ பெத்தவங்களோட வைத்திய செலவுக்கோ கவலைப்படாம இருக்கலாம். இந்த கவலைப்படாம இருக்கிற நிலை, பீஸ் ஆஃப் மைண்ட், இதுதான் பணம் தர மிகப்பெரிய சுதந்திரம். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. நீங்க பணத்தை எதுக்காக சம்பாதிக்கிறீங்க? வெறும் பொருட்கள் வாங்கவா? இல்ல உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோலை உங்க கையில வச்சுக்கவா? அந்த சுதந்திரத்தை அடையறதுக்கு எவ்வளவு பணம் தேவைங்கிறதையும் இது முடிவு பண்ண உதவும். ஆமா, அந்த மன அமைதிங்கிறது ரொம்ப முக்கியம், விலை மதிப்பில்லாதது. கடைசியா ஒரு எளிமையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கருத்து. பணத்தை சேமி, பணிவுடன் இரு. சேவ் மணி, ஸ்டே ஹம்பிள். செல்வம்ங்கிறது நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கங்கிறத விட நீங்க அதுல எவ்வளவு சேமிக்கிறீங்கங்கிறதுல தான் இருக்கு. வர்ற வருமானத்துல ஒரு பகுதியை எதிர்காலத்துக்காக எடுத்து வைக்கிற பழக்கம் தான் செல்வத்தை உருவாக்குது. ஆடம்பரமான வாழ்க்கை, மத்தவங்க நம்மள பணக்காரங்கன்னு நினைக்கணும்னு செய்யற செலவு, இதெல்லாம் பணத்தை கரைப்புண்ணே தவிர உருவாக்காது. காலா படத்துல கரிகாலன் கேரக்டரை பார்க்கலாம். அவரு தாராவி மக்களோட தலைவர். ரொம்ப செல்வாக்கான ஆளு. நினைச்சா பெரிய அமௌண்ட் புரட்ட முடியும். ஆனா அவரோட பர்சனல் லைஃப் ஸ்டைல் பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்கும். சாதாரண வீடு, ஆடம்பரம் இல்லாத ட்ரெஸ். ஆமா, பணத்துல இல்ல, அவரோட அதிகாரத்துல, மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில, அவரோட நோக்கத்துல தான் இருக்கு. அவரு பணத்தை காட்டி தான் பெரிய ஆளுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இது ஒரு வகையில பணிவா இருக்கிறதோட முக்கியத்துவத்தை காட்டுது. கரெக்டா சொன்னீங்க. உண்மையா செல்வம் பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியாது. வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் see. அது பேங்க் அக்கவுண்ட்ல, இன்வெஸ்ட்மெண்ட்ல, ரியல் எஸ்டேட் டாக்குமெண்ட்ல அமைதியா இருக்கும். ஒருத்தர் ஓட்டுற கார், வாழ்ற வீடு, இதெல்லாம் அவரோட வருமானத்தை காட்டலாம். ஆனா அவரோட நெட்வொர்த்தை காட்டாது. ஒருவேளை அதெல்லாம் கடன்ல கூட வாங்கியிருக்கலாம். சேமிப்புங்கிறது என்னன்னா, வருமானத்துக்கும் நம்ம ஈகோவுக்கும் நடுவுல இருக்கிற கேப். அந்த கேப்பை நீங்க எவ்வளவு பெருசாக்குறீங்களோ அவ்வளவு அதிகமா சேமிக்க முடியும். வருமானம் ஏற ஏற அதே வேகத்துல லைஃப் ஸ்டைலையும் ஏத்திக்கிட்டே போனா லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். அப்போ சேமிக்க ஒண்ணுமே இருக்காது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏழையாவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால பணிவுங்கிறது வெறும் ஒரு குணம் மட்டும் இல்ல, அது ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியும் கூட. அது உங்களை தேவையில்லாத செலவுல இருந்து காப்பாத்தி சேமிப்பு அதிகமாக்க உதவும். வருமானத்துக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள இடைவெளி, இது சூப்பரான விளக்கம். ஆக நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா, பணங்கிறது வெறும் கணக்கு வழக்கு விஷயம் இல்லைன்னு நல்லா புரியுது. அது நம்ம சைக்காலஜி, நம்ம பயம், ஆசை, நம்ம பொறுமை, பணிவு, நம்ம வாழ்ற சமூகம், ஏன் அதிர்ஷ்டம்னு பல விஷயங்களோட சேர்ந்தது. ஆமா, பணக்கார ஆகிறது, அதை தக்க வைக்கிறது, சுதந்திரத்தை அடையிறது, சேமிக்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த புரிதல் ரொம்ப அவசியம். தமிழ் சினிமா இந்த உண்மைகளை அதோட கதைகள் மூலமா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. நிச்சயமா சிவாஜியோட அந்த துணிச்சலும் எச்சரிக்கையும், குருவோட அதிர்ஷ்டமும் முயற்சியும், வேதாவோட பொறுமை, அந்த காக்கமுட்டை பசங்களோட சுதந்திர தாகம், காலாவோட எளிமை, இதெல்லாமே பணத்தோட நம்ம உறவுல இருக்கிற வெவ்வேறு டைமென்ஷன்ஸை காட்டுது. இந்த புத்தகத்தோட கருத்துக்களையும் சினிமால வர்ற இந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களோட சொந்த ஃபைனான்ஷியல் பயணத்தை நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். மற்றவங்களோட கம்பேர் பண்ணாம உங்க அனுபவம், உங்க லட்சியம், உங்க ரிஸ்க் எடுக்கிற தன்மை, இதெல்லாம் வச்சு உங்களுக்கான பாதையை நீங்களே வகுத்துக்குங்க. கொஞ்சம் எமோஷனல் மெச்சூரிட்டியோட பணத்தை ஹேண்டில் பண்றது தான் உண்மையான ஃபைனான்ஷியல் விஸ்டம். இந்த பணத்தோட உளவியல் பத்தியும், தமிழ் சினிமாவோட இந்த சுவாரஸ்யமான இணைப்புகள் பத்தியும் எங்களோட சேர்ந்து சிந்திக்க நேரம் ஒதுக்குனவங்களுக்கு நன்றி. இந்த கதைகளையும் கருத்துக்களையும் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில பணத்தின் மூலமா நீங்க அடைய விரும்புற உண்மையான சுதந்திரம் எது? அது நிறைய பொருளா, இல்ல உங்க நேரத்தை நீங்களே கண்ட்ரோல் பண்றதா, இல்ல மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையா? ஒருவேளை நீங்க தேடுற அந்த சுதந்திரம் பணத்தால மட்டும் வராத ஒன்னா கூட இருக்கலாம். எதை நோக்கி போறீங்கிறத முடிவு பண்றது முக்கியம். மீண்டும் சந்திப்போம்.